கனடாவுக்கு சென்ற வெளிநாட்டவர்களின் பரிதாப நிலை அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கனடாவில் நகரம் ஒன்றில் வீடற்றவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று வர்த்தகர் ஒருவர் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியுள்ளார். கனடாவின் மொன்றியல் நகரைச் சேர்ந்த வர்த்தகரான பீட்டர் சராக்கிஸ் என்பவர் இவ்வாறு கடிதம் எழுதியுள்ளார். மொன்றியல் நகரில் வீடற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக தெரிவித்துள்ளார். மாகாண அரசாங்கம், நகர நிர்வாகம் மற்றும் போலீசார் ஆகியோருக்கு அவர் இந்த கடிதத்தின் பிரதிகளை அனுப்பி வைத்துள்ளார். மொன்றியல் நகரில் சுமார் 6000 வீடற்றவர்கள் வீடுகளில் உறங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய அதிகாரிகள் இந்த பிரச்சினை குறித்து தீர்வு திட்டங்களை முன்வைக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் வீடற்றவர்களின் பிரச்சினை தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.